ஹாய் எவ்ரி ஒன், சங் குயிங் வாங் ஸ்கேண்டல் ஹிஸ்டாரிக்கல் கொரியன் ட்ராமாவோட எபிசோட் 10 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது நம்ம ஹீரோ அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ளே அந்த அக்கௌண்ட் புக் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. அந்த நேரத்தில் வெளியே பிரசிடென்ட்டும் ஹீரோ அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு ஹீரோவை பிடிக்கிறதுக்காக கார்ட்ஸோட வரான். இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ பொண்ணு கெட்டப்பில் ஹீரோவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் ரூமில் வராங்க. ஹீரோவும் யாரோ உள்ளே வராங்க, சரி யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கம்பு எடுத்துட்டு ரெடியாக நின்றுட்டு இருக்காரு. பட் அங்கே ஒரு பொண்ணு வரா. யார் இந்த பொண்ணுன்னு நம்ம ஹீரோயின் கூர்ந்து பார்த்து யாருன்னு கெஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அங்கே வந்த நம்ம ஹீரோயின் கூட ஒன்று ஓடி போயிட்டு நம்ம ஹீரோவா கட்டிப்பிடிக்கிறாங்க. ஹீரோக்கா ஒன்றும் புரியல, யார் நீங்க எதுக்கு என்ன கட்டிப்பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா நான் தான் கத்தாதான், நான் தான் பயப்படாதேன்னு சொன்னவும் நம்ம ஹீரோக்கா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுது. என்னது ஹீரோயின் எப்படி பொண்ணு விஷயத்துல வந்திருக்கான்னு சொல்லிட்டு பிடிச்ச ஹீரோயினோட மூஞ்சியை பாக்குறாரு. ஹீரோயின் நல்லா கியூட்டா பிரெட்டியா வேற இருக்காங்க. ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவ்வளவு அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு மெய் மறந்துடுறாரு. கையில இருக்கிற புக்கை அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே பேனை பார்த்துட்டு இருக்கா. அங்க அந்த கார்ட்ஸ் வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் உடனே என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல அவங்க மேலே படுத்து மாதிரி படுத்துட்டு இந்த கார்ட்ஸை பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நாங்கள் தனியாக இருக்கும்போது உள்ள வருவீங்க, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து வீசி அவனுங்களை அடிச்சு விரட்ட அவனுங்க யாரோ தனியாக இருக்கிறதுக்காக வந்திருக்காங்க, நாம தெரியாமல் வந்துட்டோம்னு சொல்லிட்டு அவனுங்களும் வெளியே போயிட்டானுங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட நிலைமை தான் ரொம்ப பாவம். அவரு ஹீரோயினை இப்படி ஒரு பொண்ணு வேஷத்துல பார்த்து அதுவும் இவ்வளோ கியூட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு அவரால் ஹீரோயினை பார்க்கறதுன்னு நிறுத்தவும் முடியல. மனசுக்குள்ளே என்னமோ படபடன்னு வருது, ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவர் ஹீரோயினே பேனே பார்த்துட்டு இருக்காரு. வேற எதுவுமே அவருக்கு செய்ய தோணல. ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு இல்ல வேற வழி தெரியல, அதனால இந்த மாதிரி கெட்டப்ல வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லவே நம்ம ஹீரோவும் சரி ஓகே பரவாயில்ல, ஆனா இந்த கலவரத்துல என் கையில இருந்த புக்கை எங்கே தவற விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா திரும்பி படபடன்னு வர அவரோட மனசை அப்படியே தொட்டு பாக்குறாரு. ஐயோ என்னடா ஃபீலிங் இது, எதுக்கு இவனை பார்த்து நமக்கு இப்படி தோணுதுன்னு சொல்லி அப்போ கீழே கிடக்குற அந்த புக்கை நம்ம ஹீரோன்னு பாத்துறாங்க. பார்த்து இதுதானே அந்த புக்குன்னு சொல்லிட்டு காமிக்க நம்ம ஹீரோவை நேரா பேசுற ஹீரோனோட வாயை அந்த உதட்டையே பாப்பாராம். ஐயோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கலான்னு போகும்போது அவரோட கையில் அடிபட்டிருக்குதை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. உன என்னது இதோட கையில் அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிக்கலான்னு வரும்போது ஹீரோ இல்லை தொடாதுன்னு சொல்லிட்டு கையை எடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரூமோட கதவு தெரியாமல் திறந்துடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தாங்கன்னா நிறைய ரெக்கார்ட்ஸாக இருக்குது. என்ன ரூம் இது, என்ன ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்துட்டு இருக்கு. அது நேரத்தில் இங்கே அந்த பிரசிடண்டோட அப்பா மினிஸ்டர் காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த ஏரியா இந்த ஸ்டோரேஜ் ரூமோட பொறுப்பில் இருக்க ஒருத்தர் சொல்றாரு, அந்த சீக்ரெட் ரூம்ல இருக்கிறது எல்லாமே இவங்க அந்த வெளியூர்ல இருந்து வந்து அந்த பெரிய பெரிய வியாபாரிகள் இந்த நோரன்ஸ் மினிஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாங்க, எப்பெல்லாம் கொடுத்தாங்க, இவங்க என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க, இவங்களுக்குள்ள என்னெல்லாம் டீலிங் நடந்திருக்கு அப்படிங்கிற ரெக்கார்டா அது. ஸோ அது மட்டும் உள்ள போனவங்க யாருக்காவது கையில கிடச்சிச்சு நாம எல்லாரும் மொத்தமா மாட்டிப்போம், அதோட நோரன்ஸ் கதையே காலின்னு சொல்லிட்டு இவனுக்கு சொல்ல நம்ம மினிஸ்டரா என்னது அங்க அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதை ஏன்டா இவ்வளவு நாள் நீங்க அங்க வச்சுட்டு இருக்கீங்க, வாங்கடா அவங்க யாரும் போய் பிடிப்போன்னு சொல்லிட்டு அவங்க இங்க வந்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. அதுல இவங்களோட எல்லா டீலிங்ஸுமே இருக்கு. அதை பத்தி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இதை மட்டும் நம்ம கிங்க கிட்ட கொடுத்தோன்னு வையன் ஒரு பெரிய கும்பலே மாட்டிக்கும், இதை நாம எடுத்துப்போன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோவா இல்ல வேண்டாம், நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம், இதை நம்ம மட்டும் எடுத்துட்டு போனோம், அது நமக்கு தான் பிரச்சனை, இவனுங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க, இதுல அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட நம்ம ஹீரோனுக்கு வர வழி இல்ல. அப்படியே இந்த ஸ்னேக கட் பண்ணிட்டு வெளியே நம்ம பிரசிடண்ட காமிக்கிறாங்க. அது அந்த கார்ட்ஸ் ஸ்டோரேஜ் ரூம்ல யாருமே இல்ல, யாரோ 2 பேர் தனியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தானே எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்த பொண்ணுங்க அந்த சோவோட பொண்ணுங்களும் சோ தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுங்களை யாராவதா யார் உள்ள இருந்தீங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம். அப்போ சோவும் அவங்க பொண்ணுங்க கிட்ட கேட்கறா, யாருமே போகல, நாங்க யாரும் வந்து போகலன்னு சொல்லுவோம். இப்போ சோ சொல்றா, வந்தவங்க யாருமே எங்களோட பொண்ணுங்க இல்ல, வேற யாரோ எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பிரசிடென்ட் அப்போ கண்டிப்பா இவங்களோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லி அந்த கார்ட்ஸுங்க கிட்ட அந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேருமே எப்படிங்கன்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் ஹீரோயினை தேடி போறாங்க. அது நேரத்துல இங்க சோவோட வந்திருக்கிற பொண்ணுங்க சோ கிட்ட சொல்றாங்க, ஹீரோயின் இங்க வந்தாலே நீங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. சோவா என்னது ஹீரோயின் இங்க வந்தாங்களா, இல்லையா நான் பாக்கலையேன்னு சொன்ன அந்த பொண்ணுங்க நாங்க பார்த்தோமே வெளியே வாசல்ல நின்றுட்டு இருந்தாங்களே, கார்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு உள்ள வர உங்களை தான் பார்க்க வராங்கன்னு நினைச்சோம், உங்களை பார்க்க வரலன்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம சோக்கும் என்னது இது வந்தானா என்ன பார்க்க வரல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க இவங்க பேசிட்டு இருக்கதா நம்ம இவங்க கேட்கறான். சோ இவங்க புரிஞ்சுக்கிறா ஹீரோயின் உள்ள வந்திருக்கான்னு. அப்ப அந்த பொண்ணு வேஷத்துல இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான், ஹீரோ காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். சோ இனிமே நாம தான் ஏதாவது பண்ணி அவங்கள அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவன் நீங்க நம்ம பிளான் பண்ண இங்க அந்த பிரசிடண்டோட அப்பாவும் அந்த ஆட்களும் இந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள வராங்க. வந்து பாக்குறாங்க அந்த எந்த புக்குமே போகல, எல்லா புக்குமே இருக்கு, நல்ல வேலை எல்லாம் இருக்குல்ல, இனிமேலும் இந்த ரெக்கார்ட்ஸ்ல இங்க வச்சுக்கிறது நமக்கு தான் ஆபத்து. சோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொளுத்து எரிச்சிடுங்கன்னு சொல்லி அந்த புக்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் மினிஸ்டர் அவரோட கண்ணு முன்னாடியே எரிச்சிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பிரசிடென்ட் அந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி தேடுறான். அப்படி தேடிட்டு இருக்கும்போது அங்கதான் நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு இருக்காங்க. அவங்க இவங்கள பார்த்ததும் அங்க ஒரு இடத்துல போய் மறைஞ்சுக்கிறாங்க. பட் நம்ம பிரசிடென்ட் இருக்கான்ல அங்க ஹீரோயினோட ட்ரெஸ் வெளியே கொஞ்சம் தெரியுது, அதை கவனிச்சிட்டு அவனோட கார்ட்ஸ் கிட்ட போயிட்டு அங்க போய் செக் பண்ணுங்கன்னு சொல்ல இந்த கார்ட்ஸுங்களும் மெதுவா ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக வராங்க. அவ்வளவுதான் மாட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கூட பயந்துருக்காங்க. இந்த கார்ட்ஸும் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. பிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டேன்டா கரெக்டா அந்த நேரத்துல அங்க அந்த சோ அவளோட பொண்ணுங்களோட அங்க வந்துடுறா. சோ அந்த இடமே கொஞ்சம் அப்படி கும்பலாயிடுதா. அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் அங்க இருந்து காணாம போயிடுறாங்க. சோ அந்த பிரசிடென்ட் வந்து பாக்குற அவங்கள காணோம். உடனே அந்த கும்பல்ல போய் தேடுங்க ஹீரோயின் இருக்காங்க
இருக்காங்களான்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்கன்னா அங்கே இல்லை, அங்கே நம்ம இவங்க தான் பொண்ணுங்களா போயிட்டு இருக்கான். பிரசிடண்ட்டை பார்த்துட்டாடா, என்னடா நீ எங்கே போனாலும் நீ தான் வந்துட்டு இருக்க, எப்போ பாரு கோமா சுற்றிட்டு இருக்க, என்ன விஷயம், என்னதாண்டா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி இவங்களை திசை திருப்பிட அப்படி அங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க கிட்ட மாட்டில் அந்த பில்டிங்கை விட்டு சுவரேறி குதிக்கிறதுக்காக ஹீரோயின் சவுத்து மேலே உட்காந்துருக்காங்க. ஹீரோ வெளியே குதிச்சிட்டாரு. பட் ஹீரோயினால தைரியமாக குதிக்க முடியல. நம்ம ஹீரோவில் காப்பாற்றுறதுக்கு பெருசாக உள்ள வந்துட்டு இப்போ இந்த செவரை உன்னால குதிக்க முடியல, வா வா கீழே இறங்குன்னு சொல்லிட்டு அப்படியே எதாச்சியா ஹீரோயின் கிட்ட கை கொடுக்குறாரு ஹீரோயின் குதிச்சு வர்றதுக்காக. பட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஃபீல் ஆகுது, ஒரு பொண்ணு கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணுற மாதிரி அவனை ட்ரீட் பண்ணுறமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு இல்லை வேணா நீயே குதிச்சுவான்னு சொல்லிட்டு கை எடுத்துடுறாரு. ஆனால் ஹீரோட ஃபீலிங்ஸ் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணி என்ன பிரயோஜனம், இவங்க இருக்க இடத்துக்கே அந்த கார்ட்ஸ் வந்துடுறாங்க. ஸோ ஹீரோ வேற வழியே இல்லை, ஹீரோ தான் ஹீரோயினை பிடிச்சி இறக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி இறக்கும் போது ரெண்டு பேரும் பக்கத்தில் கட்டி பிடிக்கிற மாதிரி நிற்க வேண்டியதாக இருக்குது. ஹீரோக்கா இல்லை இது தப்பு வா இங்கேருந்து போயிடலான்னு சொல்லி ஹீரோனை கையை பிடிச்சி ரெண்டு பேருமா சேர்ந்து கார்ட்ஸ்க்கு இன்னும் தப்பிச்சு இங்கேருந்து ஓடி வந்துட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாங்க. கார்ட்ஸ்ங்க கிட்ட மாட்டல. அதுக்கப்புறம் தான் அப்பாடா மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு கையை பார்த்தாங்கன்னா ரெண்டு பேருமே கையை ஒருத்தருக்கு பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஸோ உடனே கையை விட்டுடுறாங்க. விட்டுட்டு என்னடா இதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆக்கூடா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, இப்போ நீ என்ன காப்பாற்ற வந்தியா, எதுக்காக காப்பாற்ற வந்த, உனக்கு என்ன பார்த்த பாவமா இருக்கா, நீ என் மேல பரிதாபப்படுறியா, அப்படி பரிதாபப்பட்டு தான் என்ன நீ காப்பாற்ற வந்தியா, ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு என் மேல இருக்கிற அக்கல நீ என்ன காப்பாற்ற வரலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்ற, நீ எதுக்கு இதை இப்போ பேசுறேன்னு சொல்லும்போது அதே மாதிரிதான் நானும் உன் மேல பரிதாபப்பட்டோ, நீ பாவம் நீ ஏடான்னு சொல்லிட்டு பாவப்பட்டோ, நான் உனக்கான அந்த காசை கொடுக்கல, ஆனா உன்னை பார்த்தது எனக்கு உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும், நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், வேற எந்த காரணத்துக்காக இல்லைன்னு சொல்லிட்டு இவர் அவரோட சைடு விளக்கத்தை கொடுக்கவும் நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவரோட இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹீரோ மேல கோவத்துல இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அழுக வேற வந்துடுது. ஸோ அழுதுட்டே ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நானும் உன் மேல கோப்பட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அழுறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் இந்த இடத்துல சொல்றாங்க எல்லாம் புரியல, இருந்தாலும் அழுறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அழாத விடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. இப்படி இங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள போயிட்டு இருக்க. அங்க நம்ம ஓவ காமிக்கிறாங்க, என்னடா போனவங்க யாரையும் காணாம என்னாச்சுன்னு சொல்லிட்டு கவலையா இருக்கா. அங்க நம்ம இவங்க வந்தவன்னு சொல்றான், நான் இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற, அவங்க ரெண்டு பேரும் சேஃபா காப்பாத்தி விட்டுட்டேன், ஆனா நான் ஹீரோயினை என்னமோ நினைச்சேன்டா, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றேன். இவங்க ரெண்டு பேரும் அங்க ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கார்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கு போற மாதிரி இருக்கும்ல, அங்க கரெக்டா நம்ம இவங்க வந்திருக்கான். வந்தவங்க பொண்ணா இருக்கிற ஹீரோனை பார்த்துட்டு பிக் ஷாட் நீ ஆயுது, நாள் வரைக்கும் ஹீரோயின் பொண்ணுன்னு சொல்லிட்டு டவுட் இருந்தது. பட் பொண்ணுங்கிற கெட்டப்ல அவன் ஹீரோயினை பார்த்தது இல்ல. ஸோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பொண்ணு நினைச்சிட்டு இருந்த பொண்ணா பாக்குறான். அவனு ஹீரோயினை பார்த்ததுல கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வாயடைச்சு போயிடுறான். ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு பிக் ஷாட் நீ தானே இது, சரி இதுக்கு இப்ப டைம் இல்ல போங்க, அந்த பொண்ணுங்க வராங்க, அவங்க பின்னாடி அப்படியே எஸ்கேப் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை எஸ்கேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவன் அந்த ஷோவோட கூட்டத்தோட சேர்ந்து நம்ம பிரசிடண்ட திசை திருப்பி இருக்கான். அதுவும் இவங்களோட மூஞ்ச பாருங்களேன், ஹீரோயின் பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம். ஆனாலும் ஹீரோயின் எவ்வளவு பிரெட்டி அழகா இருக்க பையன் தான் நான் எவ்வளவு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பொண்ணு கெட்டப்ல பார்த்ததுக்கு அப்புறம் உண்மை சொல்றேன், என்னோட மனசே ஒரு நிமிஷம் தடுமாறிடுச்சு தெரியுமா, அவ்வளவு அழகா இருந்தான்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம கோவம் வருது, எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்ணு கெட்டப்ல சுத்திட்டு இருப்பான், இது அவனுக்கு எவ்வளவு டேஞ்சரான விஷயம், எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கிளம்ப நம்ம இவங்க இரு நீ எதுக்கு இப்ப கோவப்படுற, அவனோட இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னாலதான் இப்போ நம்ம ஹீரோவை அங்க இருந்து காப்பாற்ற முடிஞ்சது, இதுல என்ன டேஞ்சரான விஷயம் இருக்கு, ஏன் பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு அதனால அவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, எனக்கு தெரியாம ஏதாவது சீக்கிரட்டை மறைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கவா, வா என்னடா உளர்ற, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சரி விடு, எங்க அவங்க இது வரைக்கும் வந்து சேரலேன்னு சொல்லிட்டு இவனோட டென்ஷன் இவனுக்கு. அப்படியே இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் மறுபடியும் பையன் விஷயத்துக்கு வந்துட்டாங்க. ரெண்டு பேருமா நடந்து வந்துட்டு இருக்காங்க யூனிவர்சிட்டிக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் பொண்ணா இருக்கும்போது போட்டு அந்த லிப்ஸ்டிக்லாம் ஒழுங்கா போகல போல இருக்கு. ஸோ அது இன்னுமே அவங்களோட உதட்டில் இருக்கு. அதை கவனிச்சு ஹீரோங்க பாரு உன்னோட லிப்ஸ்டிக் இன்னும் போகல பாரு, அதை ஒழுங்கா தொடச்சு விடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை துடைக்கிறாங்க. தொடச்சிட்டு போயிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே கேட்கறாங்க. ஹீரோ ஆல்ரெடி ஒரு தடுமாற்றத்தோட இருக்காரு. இப்ப ஹீரோயின் வேற பக்கத்துல வந்து போயிடுச்சான்னு சொல்லிட்டு அவங்களோட உதட காமிச்சா ஹீரோக்கா எச்சு முழுங்கிக்கிறாரு. ஐயோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு இல்ல இருக்கு இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப போயிடுச்சான்னு சொல்லிட்டு வேற உதட்ட நாக்காலே வளைச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஆளுக்கா ஐயோ இது சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிக்க போன்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஹீரோயின் என்னடா சொல்லாம போற, சொல்லு எங்க இருக்கு, போயிடுச்சான்னு சொல்லி அப்படியே எங்க நம்ம காமிக்கிறாங்க. டென்ஷனா இருக்கான் இவங்க கிட்ட, என்னடா இது இனிமே வந்து சேரல, எங்கடா போய் தொலைஞ்சாங்கன்னு சொல்லி. இவங்கள ஏன்டா கவலைப்படுற, பாரு அங்க பாரு அதை வராங்க பாருன்னு சொன்னா அங்க அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் ஒழுங்கா வந்துட்டாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு நம்ம நிம்மதியாகுது. சரி ஓகே வா உள்ள போலான்னு சொல்லிட்டு உள்ள போலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சீரியன் கொஞ்சம் இருங்க நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பார்த்தாங்கன்னா அந்த கார்ட்ஸுங்க கிட்ட சண்டை போட்டுப்பாரு. ஸோ அவனுக்கு வாயிலெல்லாம் அடிபட்டதை பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா அடிபட்டிருக்கு என்னாச்சு காமிங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸை தொல்லான்னு வராங்க. நம்ம ஹீரோயின் உன்னை இல்ல தொடாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டாங்க. ஐயோ ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு பதட்டமா கையை வர விட்டுறான். இதெல்லாம் நம்ம இவங்க பாக்குறதுல அவனுக்கு பயங்கர சுவாரஸ்யமா இருக்கு. சிரிச்சுட்டே அவன் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. நம்ம எப்படியாவது ஹீரோயினை பையன் இன்னும் மெயின்டைன் பண்ண வைக்கணும், இவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னது நீ பையன் மாதிரி நடந்துக்கோ, இப்படியா பொண்ணுங்க மாதிரி எல்லாத்துக்கும் சென்சிட்டிவ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இன்டெரக்டா நம்ம ஹீரோயினா ஒரு கவனமா இருங்கிற மாதிரி சொல்றாரு. பட் ஹீரோயினுக்கு அது புரியணுமே. உடனே நம்ம இவங்க தான் சரி அதை
அதெல்லாம் விடுங்க, என்ன போன வேலை சக்ஸஸ் ஆயிடுச்சா, அந்த புக்குங்கன்னு சொல்லிட்டு கேட்கவே நம்ம ஹீரோயினா இதோ இருக்கு டட்டடான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வந்து அந்த அக்கௌண்ட் புக்கை காமிக்க அப்படி இவங்களோட அந்த பிளான் சக்ஸஸ் ஆயிடுது. அந்த அக்கௌண்ட் புக் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்ததா ரூம்ல உட்காந்துட்டு 4 பேரும் அந்த அக்கௌண்ட் புக்கை செக் பண்றாங்க. அந்த திருடன் எந்த ஏரியாலேருந்து வந்திருக்கான், அவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கிற லிஸ்ட்லாம் அதில் இருக்கு. ஸோ இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவன் தான் திருடன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுக்கு இடிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, அவன் வெளியே உள்ளவன் கண்டிப்பாக யூனிவர்சிட்டிக்குள்ளே வர முடியாது. அப்போ யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற பொருட்களில் எப்படி தேடி இருப்பான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம யோங் சொல்றான் ஈஸி, அவனுக்கு தெரிஞ்சவங்க அதாவது அவனோட சொந்தக்காரங்க யாராவது நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ளே வேலை செய்கிற ஆளுங்க, அதுவும் அவங்க பெரியவங்களாம் இல்லை, இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே குட்டி குட்டி பசங்களை வேலை செய்கிறாங்கல்ல அந்த பசங்களில் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த இதை கேட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு சேச்சா குட்டி பசங்களை அவங்க எப்படி திருட போகிறாங்க அப்படிலாம் இருக்காது, நீங்கள் சும்மா கெஸ்ட்டில் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இவங்க நான் கெஸ்ட்லாம் சொல்லல கன்ஃபார்மாக தான் சொல்கிறேன் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ரூம் கதவை திறந்தா இவ்வளோ நேரம் இவங்கள பேசிட்டு இருக்கிறது அங்கே ஒரு குட்டி வாண்டு நின்று கேட்டுட்டு இருந்திருக்கு. இவங்க கதவை திறந்ததும் ஐயோ பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறான். ஸோ இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த குட்டி வாண்டு தான் அந்த திருடனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்படி இவங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் இந்த பிரசிடென்ட்டுக்கு தெரிய வருது. எப்படின்னா இந்த குட்டி வாண்டு இவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்ததுல அங்கே வந்துட்டு இருந்த பிரசிடென்ட் மேலே இடிச்சிடுறான். பிரசிடென்ட் என்னது இந்த நேரத்துல வீட்டுக்கு போகாம இங்கேயே சுத்திட்டு இருக்கானே, அதுவும் ஹீரோயினோட ரூம்ல இருந்து வரானே, என்னவா இருக்கும், அவங்க வர எனக்கு அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள பூந்துருக்காங்க. சோ என்னமோ இடிக்குதுன்னு சொல்லிட்டு இவனுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சோ அவனோட ஆளுங்க கிட்ட நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண சொல்லிடுறான். அடுத்ததா இவங்க தூங்குற டைம் ஆயிடுச்சு. ஓல நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு படுத்துட்டு இருக்கான். ஹீரோயினை தள்ளி ஓரமா படுக்க வச்சிருக்கு. இவனுக்கா தூக்கமே வர மாட்டேங்குது, எங்க ஹீரோயின் உருண்டு பக்கத்துல வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு. அதனால பயந்து போயிட்டு தூங்காம ஹீரோயினை ஒரு கண்ணால பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கான். இவன் பயந்த மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு நம்ம ஓவோட பக்கத்துல வராங்க. ஓவா ஹீரோவோட பக்கத்துல ஒட்டி ஒட்டி படுக்கிறாய். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் அங்க இந்த சைடு படுக்கிறவர் ஏன் இன்னைக்கு இங்க வந்து இடத்த மாத்தி படுத்துட்டு இருக்காரு, சீனியர் என்னது ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க யூஸ்வலா தூங்குற இடம் இது இல்லைன்னு சொல்லிட்டு. ஒண்ணு நம்ம ஓலா இங்க பாரு, நான் யூஸ்வலா தூங்குற இடம் இந்த மொத்த ரூம் தான், நீங்க 2 பேரும் தான் இங்க புதுசா வந்தவங்க, அதனால நான் எங்க தூங்கணும் நான் முடிவு பண்ணிக்கிறேன், அதை பத்தி நீ கவலைப்படாத ஒழுங்கா தூங்குன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தூங்கலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் நல்லா உருண்டு ஓவோட பக்கத்திலே வருவாங்களாம். அவ்வளவுதான் ஓக்கு பயமாயிருது. டப்புன்னு ஹீரோவோட கையை எட்டி பிடிச்சிட்டு வரான். நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் புரியல, சீனியர் என்ன பண்றீங்க, நீங்க தான் நோரன்ஸ் பக்கத்துல படுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா, இப்போ ஏன் பக்கத்துல ஒட்டிட்டு படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஓவா என்னன்னு சொல்லுவான், ஒழுங்கா படுறா, நான் எங்க படுத்தா உனக்கு என்னடா தூங்குடான்னு சொல்லி நம்ம ஹீரோவை திட்டிட்டு ஒரு வழியா அப்படியே 3 பேருமா இங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் ஆகுது, சாப்பாட்டு ஏரியால உட்காந்துட்டு இருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கா எப்படியா திருடான பிடிச்சாகணுங்கிற எண்ணத்துல சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. அப்படியே மென்னுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இதை ஏத்தாப்புல இருந்து பாக்குற நம்ம ஹீரோக்கு பார்வை எல்லாம் ஹீரோயினோட உதட்டிலே போகுது. அவங்க மென்னும் போது அவங்களோட உதட்டையை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட எண்ணெய் எல்லாம் அந்த உதட்டிலே இருக்கு. ஹீரோக்கா ஐயோ என்னது இது இல்லன்னு சொல்லிட்டு அவரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோனா இதுக்கு மேல சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு எந்திக்கிறாங்க. இவங்க முன்னாடி என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பையன் இருக்கிற ஏரியால அவனை தேடி போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த இடத்துல ஒரு கியூட்டான சீன் வரும். ஹீரோயின் எந்திரிச்சு அங்க போக போறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ 2 பேருமே ஒரே நேரத்துல ஒரே ஃபீலிங்ஸோட அப்படியே உட்காருன்னு சொல்லிட்டு இதோ இப்படி சொல்லுவாங்க பாருங்க, பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். நம்ம இவங்க பாக்கணுமே, அதை பார்த்து அவனு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்போ நம்ம ஓல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போனா போதும், இப்ப சாப்பிடாம வச்சுட்டு அங்க வந்ததுக்கு அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லுவேன். அப்படி மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஒன்னதுக்கு அங்க இருக்கிற குளத்துல போட்டுருவேன், உட்காரு ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லவே அப்படி நம்ம ஹீரோயின் ஒரு டைலமால நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அங்கதான் அந்த நம்ம ப்ரொஃபசர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர்ல திருடனை பிடிக்க போறதெல்லாம் ஓகே தான், அந்த திருடனை பிடிக்க போற அவசரத்துல நீயும் இப்போ ஒரு திருட்டு தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோனா என்ன சொல்றாரு இவருங்கிற மாதிரி பார்க்க அவர் சொல்றாரு, ஆமா நீங்க சாப்பிடுற ஒரு வேளை சாப்பாடு அந்த ஏழை மக்களோட வரி பைசால இருந்து அவங்க வேர்வை செஞ்சு சம்பாதிச்ச காசுல இருந்து வர்றது. சோ அந்த சாப்பாடை நீ சாப்பிடாம வேஸ்ட் ஆக்கிட்டு போறேன்னா அது ஒரு வகையில திருட்டு தானே, வரி திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே நம்ம ஹீரோனுக்கு அவர் சொன்னதுல அப்படியே ரோஷம் வந்துருது. உன்னை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னை இவங்கள எங்கே போறேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண நம்ம ஹீரோயின் போக தான் போறேன், அதுக்கு முன்னாடி என்னோட இந்த எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு தான் போக போறேன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸரை பார்த்து முறைச்சுக்கிட்டே சாப்பிட ப்ரொஃபஸர் அவர் தானே எதிர்பார்த்தாரு அவர் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சது நடந்துச்சுன்னு அவரு ரசிச்சு அவரோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்க. இப்படி இவங்க இங்க பேசிட்டு இருக்கிறது ஹீரோயின் இந்த ஏரியால போக போறேன்னு சொல்லியிருந்ததெல்லாம் அங்க நம்ம பிரசிடண்டோட அல்லக்கை ஒட்டு கேட்டுடுறான். சோ அதை பிரசிடண்ட் கிட்டையும் போய் சொல்லிடுறான். அப்புறம் என்ன, இவங்களுக்கு கஷ்டப்படாமலே ஒவ்வொரு லீடா கிடைச்சிட்டு இருக்கு. இவங்களும் ஹீரோயின் முன்னாடி எப்படியாவது அந்த திருடனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்க பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோஸ் 4 பேரும் அந்த திருடனோட டிராயிங்க வரைஞ்சு அந்த ஏரியால இருக்கிற எல்லார்கிட்டே போயிட்டு இவனை பாத்திருக்கீங்களா, இவன் எங்க இருக்கு, அவனோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. பட் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. என்னடா இது எல்லாருமே தெரியாதுன்னு சொல்றாங்களே, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு 4 பேரும் அப்படி சோர்ந்து போய்
உட்காந்துட்டு இருக்கவே நம்ம ஓ சொல்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே அவங்கள மாதிரி ஏழைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா தான் இருப்பாங்க. சோ அவங்க அவனை காட்டி கொடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, என்னதான் ஒரு காரணத்துக்காக திருடி இருந்தாலுமே திருட்டு தான், தப்பு தான். சோ அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்கதான் செய்யும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரூல்ஸ் பேச ஹீரோவோட இந்த தாட்டு நம்ம ஓக்கு பிடிச்சிருது. சோ அவன் ஹீரோவை சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்க. அடுத்ததா அப்படியே இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த திருடனை எங்க பிடிக்கலாம், அவன் எங்க இருப்பான்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல இந்த பிரசிடென்ட் இருக்கான்ல, இவன் அப்படி இப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு முடிச்சு போட்டு அன்னைக்கு அந்த ராத்திரி குட்டி பையன் இவங்களோட ரூம்ல இருந்து பயந்து ஓடி நம்ம பிரசிடென்ட் மேல இடிச்சிருப்பான்ல, அதை வச்சு அந்த குட்டி பையனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா கெஸ் பண்ணிடுறான். போயிட்டு அங்க இருக்க கார்ட்ஸ்க்கு கொஞ்சம் லஞ்சத்தை கொடுத்து அந்த குட்டி பையன் யாரு, அவனோட வீடு என்னன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறான். அதே நேரத்துல நம்ம யோங்கும் போயிட்டு அந்த யூனிவர்சிட்டி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாக்குறான். இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டிக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது திருட்டு போயிருக்கா, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருட்டு சம்பவம் நடந்த மாதிரி இல்ல அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. அதான் முதல் தடவை அந்த பையன் திருடி இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்னமோ ஒரு அவசர தேவை வந்திருக்கு. அதுக்காக தான் அவங்க எப்படி திருடி இருக்காங்க, அது என்ன அவசர தேவையா இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. சப்போஸ் கல்யாணமா இருக்கலாம் அல்லது யாராவது இறந்து போயிருக்கலாம். சோ அவங்களுக்கு இறுதி சடங்கு பண்றதுக்காக கூட காசு தேவைப்பட்டிருக்கலாம். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாவே அந்த மார்க்கெட் ஏரியாவில் எல்லா பொருட்களுக்குமே விலை கூடியிருக்கு. இந்த ஏழை மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு பயங்கர விலையா இருந்திருக்கு. காசு தேவைக்காக ஃபர்ஸ்ட் டைம் திருடி இருக்கான். ஸோ என்னமோ ஒன்று அவனோட ஃபேமிலியில நடந்திருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்னா யார் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யோங் போயிட்டு அந்த அங்க இருக்கிற ஒரு கார்டு கிட்ட போயிட்டு அந்த ஆல்ரெடி உங்களுக்கு அந்த குட்டி பையன் இதுல இன்வால்வ் ஆயிருப்பான்னு தெரியும்ல. ஸோ அந்த குட்டி பையனோட ஃபேமிலியில இடையில ஏதாவது சம்பவம் நடந்துச்சு, யாராவது இறந்து போயிட்டாங்களா, ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ அவரும் சொல்றாங்க ஆமா அவனோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அவனோட அம்மா இறந்து போயிருக்காங்க. ஸோ ஃபினரலுக்காக இவங்களுக்கு காசு தேவைப்பட்டிருக்கு. அந்த காசுக்காக தான் இவங்க திருடி இருக்காங்க. இப்படி நம்ம இவங்க அந்த கார்டு கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறத நம்ம குட்டி பையனை பார்த்துட்டான். பார்த்துமே அவ்வளவுதான் மாட்டிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனோட அண்ணனை வான் பண்றதுக்காக அவன் வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்க. இங்க அந்த அண்ணனை அதாவது அந்த திருடனை காமிக்கிறாங்க. அவனை நம்ம ஹீரோ அண்ட் டீம் பாக்குறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் கண்டுபிடிச்சவன் அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து ஒன்னு ஹீரோ டீம் தேடி வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா நீ தான் திருடுனன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஹீரோயினை மாட்டி விடணும், இவன் தான் திருடினா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டான்னா ஹீரோயின் திருடல அப்படின்னு ஆயிடும். அப்புறம் எப்படி ஹீரோயின் அந்த யூனிவர்சிட்டில இருந்து விரட்டுறது? நீ நாளைக்கு அந்த எக்ஸாம், அது வரைக்கும் நீ யாருக்கிட்ட இந்த உண்மையை சொல்லாம இருந்தேன்னா அதுக்கப்புறம் உனக்கு இந்த காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட சொல்ல இவனுக்குமே பண தேவை இருக்குல்ல. சோ இவனோட டீலுக்கு ஒத்துக்கிறான். இப்படி இவங்க கிட்ட பேசிட்டு அவன் வீட்டுக்கு வந்தா அப்பதான் நம்ம ஹீரோயின் டீம் அங்க வராங்க. வந்து இவனை பாத்துடுறாங்க. சோ இவன் தானே அவன் சொல்லிட்டு அவனை பிடிக்கலான்னு போகும்போது அந்த குட்டி பையன் அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து அண்ணா ஓடினா அவங்க உங்களை தான் பிடிக்க வராங்க, அண்ணா போயிடுனான்னு சொல்லி ஓடி வந்ததுல அந்த பையன் விழ வேற செஞ்சிடான். சோ அந்த அண்ணன் தான் போயிட்டு அவனை தூக்கி நிறுத்திட்டு நம்ம ஹீரோயின் டீமை பாக்குறான். அப்படியே கட் பண்ண அவனோட வீட்டுல தான் போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றாங்க நீ வா தப்ப ஒத்துக்கோ கிங்க கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு. பட் இவனா என்னது நான் தான் திருநேன்னு ஒத்துக்கணுமா, அதெல்லாம் நல்லா செய்ய முடியாது. ஆமா நான் தான் திருநேன்னு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் அந்த அக்கௌண்ட் புக் எடுத்து காமிக்கிறாங்க. பாரு நீ எது எங்க வித்தேன்னு சொல்லிட்டு இதுல இருக்கு. அதோட உன்னோட தம்பி யூனிவர்சிட்டிக்குள்ள வேலை பாக்குறான். சோ நீ தான் திருநேன்னு இதை வச்சு ப்ரூவ் பண்ணிட முடியும்னு சொல்லும்போது இந்த பையனும் ஆமா நான் தான் திருநேன், என்ன கிங்கோட கார்ட்ஸ்ங்க கிட்ட பிடிச்சு கொடுக்க போறீங்களா, இது யூனிவர்சிட்டி இருக்கிற ஏரியா, இங்க ராயல் கார்ட்ஸ் வரக்கூடாது. சோ அவங்களால என்ன பிடிக்க முடியாது. அதோட உங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி ஏழைங்களோட நிலைமை எங்க புரிய போகுது, எங்களோட இந்த நிலைமைக்கு காரணமே இந்த கவர்மெண்டும் அந்த கவர்மெண்ட்ல இருக்கிற அமைச்சர்களும் தான். அவங்க லஞ்சம் வாங்கிட்டு எங்களை மாதிரி ஏழைகளை இங்க வியாபாரம் செய்ய விடாம வெளியூர் வியாபாரிகளுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுனால அவங்க எல்லா பொருட்களுமே அதிக விலைக்கு விற்கிறாங்க. எங்களால வாங்க முடியல. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஃபினரல் கூட பண்றதுக்கு எங்கிட்ட காசு இல்லை. எங்க அம்மா உயிரோட இருக்கும்போது நோயினால கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கு கூட என்னால முடியல, அவ்வளவு விலைவாசி. இங்க அவங்க உயிரோட இருக்கிறது வரைக்கும் ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போட்டுக்கிட்டது இல்லை. எங்களோட நிலைமை எங்க இப்படிதான் இருக்கு. நீங்க எல்லாம் கூட பாருங்க இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதே மினிஸ்டர் பதவியில நீங்களும் போவீங்க. நீங்க போயிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் எங்களுக்கு இதே தானே செய்ய போறீங்க. உங்களுக்கு நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு இப்படிதான் இருக்கும். நாங்க ஏழைகள் இப்படி கஷ்டப்பட்டு தான் இருப்போம், இப்படி திருடங்களா தான் இருப்போம். என்னால வர முடியாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றான். இதை கேட்டுட்டு இவங்க 4 பேருக்குமே கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கு புரியுது இந்த நாட்டோட நிலைமை அப்படிதான் இருக்கு, இவங்களுக்கும் வேற வழி இல்ல, அதனால இவங்க திருடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் இப்போ ஹீரோயின் வேற இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கல்ல. இருந்தாலும் இவங்களுக்கு என்ன பண்றது, யார் பக்கம் போறது, என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அப்போ நம்ம ஹீரோயின் தான் சரி வேண்டாம் இதோட விட்டுருங்க, இவன் நம்ம காட்டி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ கேட்கிறாரு என்ன சின்னி அவனை இந்த அளவுக்கு வந்துட்டோம், அவனை பிடிச்சிட்டோம், யாருன்னு தெரிஞ்சிருச்சு, இப்ப நம்ம உண்மையை வெளியே சொல்லனா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு அவனை பாக்குறதுக்கு என்ன பாக்குற மாதிரி இருக்கு, நான் உன்ன மாதிரி ஒருத்தனோட கண்ணில் பட்டேன், அதனால நீ என்னோட டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு உன்னால நான் இப்போ யூனிவர்சிட்டிக்குள்ள நல்லா படிச்சுட்டு இருக்கேன், நீ மட்டும் என்ன பார்க்கலன்னு நானும் ஒருவேளை அவனோட நிலைமையில தான் இருந்திருப்பேன். சோ எனக்கு புரியுது அவனோட கஷ்டம், இல்ல விட்டுருங்க என்ன நடந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடவே மத்தவங்களுக்கும் ஹீரோயின் எப்படி சொல்லிட்டாங்க, வேற என்ன பண்றது, இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சோ இவங்களும் வேற எதுவும் செய்ய முடியாம அங்கிருந்து வந்துடுறாங்க. இத பிரசிடண்ட் அல்ல கைங்களும் பாக்குறாங்க. அவங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல, இந்த திருடன் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான்ல. இவனுங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, ஹீரோயின் மாட்டிக்க போறாங்க, யூனிவர்சிட்டியை விட்டு வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி
இங்க யூனிவர்சிட்டிக்குள்ள இதெல்லாம் நடந்துட்டு இருக்க. இங்க வெளியே பிரசனோட அப்பா அவரோட பொண்ணை ஹீரோவோட அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இந்த பொண்ணு அவர் முன்னாடி போயிட்டு அப்படியே அடக்க உடக்கமா அவர் கேட்கறதுக்கெல்லாம் அமைதியா பதில் சொல்லிட்டு இருக்கா. இடையில ஏதாவது சொதப்புற மாதிரி இருந்தா அந்த பிரசனோட அப்பா தான் கையாலே செய்க வச்சு அப்படி பேசு இப்படி பேசு அடக்கமா பேசுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேற கொடுக்குறாரு. சோ அவர் சொல்ற மாதிரியே இவ ஹீரோவோட அப்பா கிட்ட நல்லா பேசி அவர்கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு ஒரு வழியா வெளியே வரா. வெளியே வந்தவ பயங்கர கோபமா வரா. அவளோட வேலையாள் கிட்ட என்னது இது இவர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காரு, அவரை பார்த்தது எனக்கு எவ்வளவு பயமாயிடுச்சு தெரியுமா, எனக்கு ஹீரோவோட கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அவரை இவங்க கிட்ட இருந்து பிரிச்சு சைனாக்கு தண்ணி குடித்தனம் கூட்டிட்டு போயிருப்பாருன்னு சொல்லிட்டு இப்பவே கல்யாணம் பண்ணி ஹீரோவை தண்ணி குடித்தனம் கூட்டிட்டு போற அளவுக்கு பேசிட்டு இருக்கா. அவ போனதுக்கு அப்புறம் இந்த பிரசிடனோட அப்பா ஹீரோவோட அப்பா கிட்ட நைட் அங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் எரிச்சிட்டோம். ஆனா அங்க உங்களோட பையன் தான் வந்தான் அதை எடுக்கிறதுக்காக, அது மட்டும் மாட்டிருந்தா எல்லாரும் மாட்டிருப்போம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே போனது போகட்டும், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க. அடுத்ததா மறுபடியும் நம்ம ஹீரோயின் டீமை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு புக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த புக்கை ஹீரோக்கு தெரியாமல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த புக்கை இப்போ இவங்க கிட்ட காமிக்க, என்னது அங்கே இந்த புக்கை எடுத்துட்டு வந்தது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, அதை நம்ம எடுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி பெரிய பதவியில் இருக்கவங்க இப்போ லஞ்சம் வாங்கிட்டு இந்த ஏழை மக்களுக்கு துரோகம் பண்றாங்களா, அதனால தான் அவங்களோட நிலைமை அப்படி இருக்கு, இப்படி பெரிய பெரிய திட்டங்களை நம்ம இங்கே வச்சுட்டு அந்த ஏழைங்களை குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை, அதனால தான் நான் அவனை விட்டுலாம் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஓவும் கூப்பிடுறான், என்ன பண்ற நீ, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நாளைக்கு ஒன்னு இந்த யூனிவர்சிட்டியை விட்டு அனுப்பிடுவாங்க, அது பரவாயில்லையா உனக்கு, என்ன பண்றேன்னு உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் அவங்களோட முடிவில் உறுதியா இருக்காங்க, இல்ல பரவாயில்ல நான் இந்த யூனிவர்சிட்டி விட்டு போனாலும் பரவாயில்ல, அந்த பையனை நான் காட்டி கொடுக்கற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகவே அவங்க பின்னாடியே வந்து நம்ம ஓவலே என்ன உனக்கு பெரிய தியாகின்னு நினைப்பா, உன்னால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியுமா, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பரவாயில்ல எனக்கு என்ன தண்ணி கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் இந்த முடிவில் உறுதியா இருக்கேன், விட்டுருங்க, இது இதுக்கு மேல பேச வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட. ஆனா நம்ம எப்படி ஹீரோயினை எப்படி யூனிவர்சிட்டியை விட்டு பாதிலே போக விடுவான். ஸோ இவன் ஏதாவது பண்ணணுமேனு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படிங்கிற ரூமுக்குள்ள நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் எடுத்துட்டு வந்தாங்கல்ல அந்த புக்கை தான் பாக்குறாங்க. அந்த புக்கில் யார் யார் என்னென்ன இப்போ வாங்கியிருக்காங்கலாம் இருக்கு. பட் அதுல நம்ம ஹீரோவோட அப்பாவோட பேரு பர்டிகுலரா இல்லை, ஆனா அதுல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே கடைசியில பாயிண்ட் பண்றது ஹீரோவோட அப்பாவை தான் பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோக்கு என்னடாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்ம யோங்க புரிஞ்சுக்கிறான். இப்போ ஹீரோ கிட்ட சொல்றாங்க, பாரு நீ கவலைப்படாத, ஹீரோயின் எந்த எவ்வளவு பெரிய பிரச்சனையில இழுத்து விட்டு வந்திருக்கான்னு எனக்கு புரியுது. பட் அவ ஏதோ ஒரு அந்த நேரத்தில் உள்ள ஒரு கோவத்துல அது இந்த புக்கை எடுத்துட்டு வந்துட்டா, இது நம்ம இப்போ பெருசா கவனிக்க வேண்டாம், விட்டுலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறாரு. பட் ஹீரோவா நீங்க என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ணி எனக்கு புரியுது, நான் பாத்துக்கிறேன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்ம இவங்களுக்கும் அதுக்கு மேல ஹீரோ கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே பாக்குறதுக்காக வரான். கிட்ட வந்து சொல்றான், அதுல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே ஹீரோட அப்பாவோட பேரை கரெக்டா ஸ்ட்ரைட்டா சொல்லனாலும் கடைசியில அவர் தான் தப்புங்கிற மாதிரி இருக்கு, ஹீரோ என்ன முடிவு எடுப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம இவங்க சொல்றான், என்னதான் இருந்தாலும் ஹீரோ அவருக்கு பையன், அவரு ஹீரோவுக்கு அப்பா, யாரா இருந்தாலுமே அவங்க அப்பாவுக்கு ஃபேவரா தான் வருவாங்க, அப்பா தான், பையன் தான், இப்படியும் அவன் அவனோட அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் பாருன்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, அப்படியே மறுபடியும் நம்ம ஹீரோவை காமிச்சாங்கன்னா சொல்ற மாதிரி ஹீரோவும் அவரோட அப்பாவோட தப்ப மறைப்பாரா, இந்த விஷயத்த வெளியே வர விடாம செய்வாரா, அவரோட முடிவு என்னவா இருக்குன்னு தெரியல. அந்த புக்கை பார்த்துட்டு இருக்கிற இவருக்கும் அந்த திருடன் சொன்னது, அப்புறம் அந்த மார்க்கெட் ஏரியால அந்த போலீஸ்காரங்க எல்லாம் அந்த மக்களை அடிச்சது, வெளியூர் வியாபாரிகளுக்கு பர்மிஷன் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வர அந்த வரி பணம் இந்த நோரன்ஸோட ஃபண்டுக்கு தான் போகுது. இதெல்லாம் யோசிச்சுட்டு அவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த புக்கை அங்கேயே வச்சுட்டு போயிட்டு அந்த அவரோட கோவத்துல எல்லாம் அந்த அம்பு விடுறதுல காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. வந்தவங்க அந்த புக்கை ஹீரோ கிட்ட கொடுத்து, இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு உனக்கு கண்டிப்பா தெரியும்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன செய்யணுமோ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமே ஹீரோ சொல்றாரு, இதுல எங்க அப்பாவோட பேர் தான் வர மாதிரி இருக்கு. ஸோ சப்போஸ் அது எங்க அப்பாவா இருக்கிற பட்சத்துல நான் எப்படி நடுநிலையா இருப்பேன், நியாயமா இருப்பேன்னு சொல்லிட்டு நீ நம்புறியான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப ஹீரோன்னு சொல்றாங்க, ஆமா எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஹீரோ எப்பவுமே நியாயமா இருக்கிறவன், எனக்கு உண்மையில ரொம்பவே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே இங்க நம்ம காமிக்கிறாங்க. ஹீரோயினா இந்த யூனிவர்சிட்டியே போகாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது செஞ்சாகணும்ல, ஹீரோயின் கண்டிப்பா இந்த பையனை மாட்டி விட மாட்டா. சோ நேரா அந்த பையனை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கே வந்திருக்காரு. வந்து அந்த குட்டிமா இருக்கால அவனோட காலை அப்படியே கழுவி விட்டுட்டே இருக்காரு. விடவே அந்த பெரிய பையனுக்கு கேட்குற மாதிரி பேசுறாரு. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் அண்ணன் எப்பவும் சொல்லிட்டு இருப்பான், நாம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சோம்னா பொய் சொல்றோமா இல்லது அடுத்தவங்களை ஏமாத்துறோமா திருடுறோமா, ஒரு வாட்டி அதை ஒரு விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அது நமக்கு பழக்கமாயிடும், அதை நம்மளால நிறுத்தவே முடியாது. அதனால அதுல இருந்து வெளியே வரதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டுட்டு அந்த பையனுக்குள்ள கோவம் வந்துருது. அப்படின்னா நான் என்ன போயிட்டு கிங் முன்னாடி சரண்டர் ஆக சொல்றேன், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிருவாங்க. பட் நம்ம கோவப்படல. சரி ஓகே நீ சரண்டர் ஆக வேணாம், இப்ப நீ திருடுற சரி, ஒரு வாட்டி திருடிட்டல, இனிமேலும் நீ திருடிட்டு தான் இருக்க போற பாரு, அப்படின்னு திருடிட்டே இருந்தேன்னா உனக்கு அடுத்து இருக்கிற இந்த குட்டி பையனோட தம்பிக்கு என்ன முன் உதாரணமா இருப்ப, அவனு உன்னை பார்த்து வளர்ந்து ஒரு நாள் திருடனா நிப்பான், அந்த வாழ்க்கையை தான் நீ அவனுக்கு கொடுக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பையனுக்கு அது ஒரு மாதிரி டச் ஆயிடுது. ஆமால நம்ம அண்ணன் நாம திருடனா இருக்கும்போது அவனோட நம்ம தம்பியோட வாழ்க்கை என்னவாகும், அவன் அந்த மாதிரி தானே ஆவான், இல்லைன்னா திருடனோட தம்பி அப்படிங்கிற பேர் தானே அவனுக்கு கிடைக்கும்.
ஸோ இவன் யோசிக்க ஆரம்பிக்கவே நம்ம ஓல கொஞ்சம் காசை கொடுத்து நான் இந்த காசை உனக்கு கடனை கொடுக்குறேன், இந்த காசை நீ திருடி வித்த பொருளுக்கு பதிலாக திருப்பி கொடுத்துரு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ அந்த பையன்ல இந்த காசை நான் தூக்கிட்டு இப்போ இங்கேருந்து ஓடிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு திமிரா கேட்க நம்ம பதட்டப்படவே இல்லை. அந்த குட்டி பையனை பார்த்துட்டு கண்டிப்பா நீ போக மாட்டேன், அதுவும் உன்னோட இந்த குட்டி தம்பி முன்னாடி கண்டிப்பா நீ எப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இந்த பையன் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு புரிய வச்சுட்டு இருக்க. அப்படி அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ நேரா அவங்களோட அப்பாவை பார்க்க தான் வந்திருக்காரு. வந்தவர் நேரா அந்த அக்கௌண்ட் புக்ஸை பத்தியோ அதுல வர இவரோட பேரை பத்தியோ எதுவுமே கேட்கல. நீங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க, நம்மளோட கடமையை செய்யும் போது நேர்மையா இருக்கணும், குறுக்க யார் வந்தாலும் பரவாயில்ல, அது ஃபேமிலியா இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் தாண்டி நம்மளோட கடமையில நமக்கு உண்மையா இருக்கணும் தானே நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, இப்பவும் நான் அதே மாதிரி தான் இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இவர் இன்டெரக்டாவே கேட்கிறாரு. அதுக்கு அவருமே நான் உன்னை எப்படி வளர்த்துருக்கேனோ அப்படியே நீ இரு, உனக்கு என்ன தோணுதோ அதையே செய், நீ என்ன செஞ்சாலும் எனக்கு எப்பவுமே நீ பையன் தான், நான் உனக்கு எப்பவுமே அப்பா தான், அது மாற போறது இல்லைன்னு சொல்லிட்டு இவர்னு சொல்லவே அப்படியே நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு நைட்டு உங்களோட வீட்டிலே தங்கிடுறாரு. இங்க ஹீரோயின் அவங்களோட ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயின் உள்ள தனியா உட்காந்துட்டு இருக்காத நம்ம வெளியே இருந்து பாக்குறான், ஒரு பொண்ணு உள்ள தனியா இருக்கா, நம்ம எப்படி உள்ள போறதுன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு வெளியே படுத்து தூங்கிட. இப்படி இவங்க 3 பேரோட ராத்திரி இங்க கழிய அடுத்த நாள் காலையில அந்த எக்ஸாம் நாள் மத்த அந்த நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் கிட்ட வந்து இன்னைக்கு கிங் வரல, நீங்க இப்படி திருடனை கண்டுபிடிச்சிங்களா, சக்சஸ் ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே இவனுங்களுக்கு கஷ்டமாயிடுது, என்ன நீ இப்படி பண்ணிட்ட, இப்ப என்ன பண்றது, சரி ஓகே பாப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸாம் நடக்கிறதுக்கு போறாங்க. கிங்கு வந்துட்டாரு. சோ கிங்கு கேக்குறாரு, என்னாச்சு திருடனை கண்டுபிடிச்சிட்டீங்களா, உங்களோட மிஷன்ல சக்சஸ் ஆயிட்டோமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அப்ப நம்ம எந்திரிச்சு ஆமா கண்டுபிடிச்சிட்டோம், கொஞ்சம் டைம் கொடுங்க, அவன் எப்படியும் வந்துருவான்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் நம்ம பிரசிடென்ட்ல அது எப்படி கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் வெயிட் பண்ணல முடியாது, அவங்களால கண்டுபிடிக்க முடியல, ஸோ அவங்கள ஃபெயில் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு இவன் சொல்ல நம்ம கிங்கும் அம்மா கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் நீங்க திருடனா கண்ணு முன்னாடி கொண்டு வரல, அதனால ரிசல்ட்டை சொல்ற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போற டைம்ல அங்க திருடனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வராரு. வந்தவர் கையில அந்த புக்கை எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த புக்கை கிங்கு கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஏழைங்க திருடங்களா மாறதுக்கு காரணம் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்களும் மினிஸ்டர்களும் தான், அவங்கள பத்தி நல்ல டீடைல்ஸ் இந்த புக்ல இருக்கு, இவங்க தான் உண்மையான கல்பிரிட்னு சொல்லிட்டு அந்த புக்கோட அங்க ஆஜராக அப்படியே இந்த எபிசோட் 10 இங்க முடிக்கிறாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.